வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அவரின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து டிசம்பர் 14 தெய்வம் படும் பாடு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். இறைவழிபாட்டின் மதிப்புணர்ந்த முற்காலத்தில் ஆன்மீகத் துறையில் சிந்தனை செலுத்திய மகான்கள் அகத்தவத்தின் மூலம் மெய்ப்பொருளை கண்டார்கள். அதை மொழி விளக்கம் செய்தபோது அது வேதாந்தமாயிற்று. அக்காலத்தில் அறிவில் போதிய வளர்ச்சி பெறாத மக்களுக்கு பக்தி வழி போதனை தொடங்கியது. இறைவனை தனித்த சந்நியாசியாக காட்டி அதற்கு ஏற்ற உருவம் கற்பித்து வணங்கச் செய்தார்கள். மத்திய காலத்தில் பக்தி வழியில் இறை வழிபாடு மாற்றம் பெற்றது. மனிதனுடைய மன இயல்பை வைத்து கடவுளை கற்பித்தார்கள். தனியாக இறைவனுக்கு சிலை வைத்து வணங்குவது சிலருக்கு பொருந்தவில்லை. இறைவன் தனியாக இருந்ததைக் கண்டு பரிதாபப்பட்டார்கள். இறைவனுக்கு அருகில் சக்தியை வைத்து வணங்குவதற்கு முற்பட்டார்கள். தெய்வங்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. மத்திய கால பிற்பகுதியில் தெய்வங்களை பழிவாங்க நினைத்தார்கள் சிலர். மனிதன் குழந்தைகளை பெற்று படும் பாட்டை தெய்வமே பட்டு பார்க்கட்டும் என்ற கருத்தில் தெய்வங்களுக்கு பிள்ளைகளை உருவாக்கினார்கள். தற்கால விஞ்ஞான யுகத்தில் பக்தி மார்க்கத்தில் ஒரு புதுமையும் மலர்ந்தது. கடவுள்களுக்கு அலங்காரம், பொன் வைர நகைகளும் வான வேடிக்கை முதலியனவும் கூட்டப்பெற்றன. காலத்திற்கு ஏற்ப தெய்வங்களுக்கு ஆடைகளும் மாற்றப்பட்டன. முதல் காலத்தில் காட்டு மிருகங்களின் தோள்கள் உடுத்தப்பட்டன. பிறகு நாற்பட்டு உடைகள் உடுத்தப்பட்டன. இக்காலத்தில் நைலான் துணிகள் அணியப்பட்டு வருகின்றன. மனிதனை படைத்த கடவுள் மனிதனுக்கு அறிவாற்றலை அளித்தது. அறிவில் திசை மாறிய மனிதன் தெய்வத்தையே அல்லலுக்கு உள்ளாக்கிவிட்டான். தெய்வமே தானாகவும் உள்ளது என்ற உண்மையை பெரும்பாலோர் உணரும் வரையில் மனிதன் படும் பாடெல்லாம் தெய்வம் படுவதாக காட்டும் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் அருட்தந்தையவர்கள். இதை வேடிக்கையாக கவியரசர் கண்ணதாசனும் தெய்வத்தை நாம் அனுபவிப்பதை அவனும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும், அவன் பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவனை அழைத்து வந்து மேடையில் ஆடவிட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். படுவான், துடித்திடுவான், பட்டதே போதுமென்பான், பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.